மழை வேற அப்படி லைட்டா தூருது. அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நம்மள விவசாயி, விவசாயிக்கு மழை வெயில் இரவு பகல் எதுவுமே இல்லாத உழைக்கின்ற ஒரே ஜீவன் விவசாயி, விவசாய தொழிலாளி. நானும் உங்களை போல் விவசாயி. விவசாயியை பார்க்கின்ற பொழுது மனம் குளிர்கின்றது, மனம் சந்தோஷப்படுகிறது. நம் மக்களோடு மக்களாக இருந்து இந்த ஆரவார மகிழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது எல்லையெல்லாம் மகிழ்ச்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு கால ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். இந்த 10 ஆண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 51 மாத கால ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்று மக்கள் குறிப்பிடுகிறார்கள். நாங்கள் பல மாவட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு எல்லா மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு செல்கின்ற பொழுது மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடத்துவோம். அங்கே விவசாயிகள், வணிகர்கள், தொழிலதிபர்கள், சாதாரண மக்கள் சேர்ந்த பிரச்சனையெல்லாம் பேசுகின்ற பொழுது இந்த ஆட்சி எப்பொழுது அகற்ற வேண்டும் என்று ஒரே குரல் தமிழகம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். திரு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அதை நம்பி இருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை நம்பி இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற மக்கள், இந்த மக்கள் தான் நீதிபதி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் அளித்தவர் இங்கே இருக்கின்ற மக்கள். கூட்டணி அல்ல, கூட்டணியா நிர்ணயிக்குது. நீங்க தானே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் நீங்க தானே. நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா தானே எம்எல்ஏ ஆகி அதிக எம்எல்ஏ வந்தா தான் அந்த கட்சியை ஆட்சி அமைக்க முடியும். ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்புகிறோம். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு கால ஆட்சியில மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி உங்கள் முன் வந்து நாங்க நிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் 51 மாத காலம் அவருடைய ஆட்சி காலத்தில் அமலாக்கத்துறை கதவை தட்டிட்டு இருக்குது. வீடு வீடா அமலாக்கத்துறை ஊழல் செய்ததாக இன்றைக்கு கூட ஒரு அமைச்சர் வீட்டை கதவை தட்டி இருக்குது. தெரியுமில்ல? யாருன்னு தெரியுமா? அப்படின்னா இந்த ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கு தானே அர்த்தம். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும், எத்தனை பெயரில் அறிவிப்பு கொடுத்தாலும், உங்களுடைய ஆட்சி முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 தேர்தல். நீங்க அப்பப்போ பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு பேரை வைப்பாரு, போட்டோ ஷூட்டுக்கு வருவாரு, அதோட முடிஞ்சு போச்சு. அப்படி 52 குழு போட்டிருக்காரு. 52 திட்டத்தை அறிவிச்சு 52 குழு போட்டு அது என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு குழுவை போடுவாரு, ஒரு அறிவிப்பு கொடுப்பாரு, அதுக்கு ஒரு தலைவரை போடுவார், அதோட விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக போடுகின்ற நாடகம். அண்மையில் பாருங்க, ஓர் அணியில் தமிழ்நாடு, ஓர் அணியில் தமிழ்நாடு. மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாரு, தொண்டருடைய செல்வாக்கு எழுந்துட்டாரு. ஊடு ஊடா போய் கதவை தட்டி ஓர் அணியில் தமிழ்நாடு சேருங்க சேருங்க மக்களை கெஞ்சுகின்ற அவல நிலைக்கு போன கட்சி திமுக கட்சி. எங்கேயாவது பிச்சைக்காரன் தான் வீடு வீடா போய் பிச்சை போடுங்க பிச்சை போடுங்கன்னு கெஞ்சி பிச்சை எடுப்பாங்க. அப்படி ஒரு கட்சி எங்க கட்சியில் உறுப்பினராக சேருங்க உறுப்பினராக சேருங்க கெஞ்சி கூத்தாடி மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கின்ற காட்சி திமுக கட்சியில பாக்குது. ஒரு கட்சினா மக்கள் விருப்பப்பட்டு வந்து சேர வேணும். அதுதான் கட்சி, அதுதான் நிலைக்கும். மக்களை மிரட்டி அவர்களை கட்சியில சேர்த்துனா அது பேரளவுக்கு இருக்கு, அவ்வளவுதான். அப்படியே யாராவது சேரவில்லை என்றால் உங்களுக்கு மாதம் மாதம் வருகின்ற உரிமை தொகை கட் மிரட்டுறாங்க. சில இடத்துல குடி தண்ணீரை கட் பண்ணுங்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது இல்ல? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வர வேணுமா? ஆக மக்களை மிரட்டி பணிய வைத்து அதிலே கையெழுத்து போடுகின்ற வாங்குற ஒரு கட்சி ஒரு கேவலமான செயலில் ஈடுபட்டு இருக்குது. இப்படிப்பட்ட கட்சியெல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்குமா?
திரு கருணாநிதி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துதான் பழக்கம், கொடுத்து பழக்கமே கிடையாது. ஆனா பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்திற்கு சொந்தக்காரர். தான் இறுதி மூச்சு வரைக்கும் மக்களுக்காக உழைத்தார். கடைசியாக இறக்கின்ற பொழுது கூட தன் சொத்துக்களை இன்றைக்கு வாய் பேசாதவர்கள், காது கேட்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு தன்னுடைய சொத்துக்களை எழுதி வைத்த தலைவன் தோற்றிய கட்சி அண்ணா திமுக கட்சி. புரட்சி தலைவி அம்மாவில் தன் உடலில் ஏற்பட்ட நோயை கூட பொருட்படுத்தவில்லை. இரவுகள் வராமல் மக்களுக்கு நன்மை செய்தார். 10 ஆண்டு கால ஆட்சி பொற்கால என்று மக்கள் பாராட்டுகிற அளவுக்கு அற்புதமான ஆட்சி தந்தவர் புரட்சி தலைவி அம்மா. அவரும் மக்களுக்காக பாடுபட்டு மறைந்தார்கள். 2 தலைவர்களுக்கும் குடும்பம் இல்ல, குடும்பம் இருந்தது, வாரிசு கிடையாது. ஆனா எண்ணி பாருங்க, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் குடும்பம் இருந்தது, வாரிசு இல்ல. அம்மா அவர்கள் குடும்பமே வச்சுக்கல, மக்களைத்தான் குடும்பமாக பார்த்தார். 2 தலைவர்களுமே மக்களுக்காக உழைத்த தலைவர்கள். தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு அர்ப்பணித்து மறைந்த தலைவர்கள். தோற்றித்த கட்சி, கட்டி காத்த கட்சி. அதை உடைப்பதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை அவதாரம் எடுத்தார் என்பதை உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்குள்ள கட்சி. அழிப்பதற்காக துடித்தவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆக மக்கள் துணையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்களோடு அவர் கொண்டு வந்த அவர் போட்ட திட்டத்தை அத்தனையும் தூள் தூளாக நொறுக்கப்பட்டு அத்தனை சோதனைகளையும் உடைத்தெறிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு இயக்கமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது மக்களால். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய எதிரிகளை தூண்டிவிட்டு என்னென்ன நாடகம் ஆடினீர்கள் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். எத்தனை ஆயுதங்களை, எத்தனை ஆயுதங்களை எங்கள் மீது பாய்த்தீர்கள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். அத்தனையும் தவிடுபடியாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இருபெரும் சக்தி, தெய்வ சக்தி படைத்த தலைவர்கள் ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை முறை நீங்கள் அவதாரம் எடுத்தாலும் உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும் என்பதை நேரத்திலே தெரிவிக்கிறேன். நான் பதவியேற்ற ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்தவன். ஆக இன்றைக்கும் விவசாயம் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அப்படி விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆன உடனே சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று மேதக ஆளுநருடைய கட்டளையை சட்டப்பேரவைத் தலைவர் நிறைவேற்ற வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டு இணங்க சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் உள்ளே அமர்ந்திருக்கின்ற பொழுது நம்பிக்கை கோரும் தீர்மானம், அதாவது ஒரு அரசுக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானம் என்றால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு தர வேண்டும். அப்பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்கள் மீது எவ்வளவோ தாக்குதலை தொடர்ந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய சட்டப்பேரவை தலைவர் அவருடைய நாற்காலியிலிருந்து கீழே இழுத்து விட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் போய் அந்த இருக்கையில் அமர்ந்து அந்த காட்சியெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. அப்படி அவ்வளவு கோர தாண்டவம் அந்த சட்டமன்றத்திலே பார்த்தோம். என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க, திமுக எம்எல்ஏ டான்ஸ் ஆடுறாங்க. இவர்கள்லாம் ஆட்சிக்கு வந்த நாடு உருப்படியாமா? சட்டமீற்ற மாமன்றம், சட்டமீற்ற மாமன்றம், இந்த 8 கோடி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாமன்றத்தில் என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது. நிரூபிச்ச உடனே ஸ்டாலின் சட்டை கிழிச்சிட்டு ரோட்டில் வீதியில் போயிட்டு இருக்கார். சட்டை கிழிச்சிட்டு சாலையில் போயிட்டு இருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் பெரும்பான்மையை நிரூபித்த போதே சட்டையை கிழிச்சிட்டு வெளியில் போனீங்க. 2026 மக்கள் பேராதரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அப்படி ஆட்சி அமைக்கின்ற பொழுது சட்டையும் வேட்டி கிழிச்சுக்கிட்டு வெளியே போக போறீங்க வீதியில், அதுதான் நடக்கும். ஒரு அரசாங்கம்னா மக்களுக்கு தகுந்த சேவை செய்யணும். அதுக்கு தான் அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. நானும் 4 வருடம் 2 மாத காலம் முதலமைச்சராக இருந்தேன். ஏன் நான் செய்ய முடியாதா?
இப்ப திமுக முன்னாள் அமைச்சர் மீது எத்தனை வழக்குகள் இருந்தது தெரியுமா? அதையெல்லாம் நாங்கள் சட்டப்படி நடக்கட்டும் விட்டுட்டோம். நீதிமன்றத்தில் அது விசாரணையில் இருக்குது. நாங்கள் அதில் தலையிடல. ஏன்? எங்களுக்கு மக்கள் கொடுத்தது, மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதற்காக முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்க. அதில் கவனம் செலுத்தணும். திமுக அப்படி இல்லை. அண்ணா திமுக தொண்டன் அவன் மேல வழக்கு போடு, அண்ணா திமுக ஐடி விங் கட்சி அவனுக்கு வழக்கு போடு, முன்னாள் எம்எல்ஏ அவர் மீது வழக்கு போடு, முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போடு. இந்த வழக்கு போட்டு 4 ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. நாட்டு மக்களுக்கு எங்கே போய் பார்த்தீர்கள்? நாட்டு மக்களை பார்த்து நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேணும் அப்படின்னு அலசி ஆராய்ந்து அதற்கு தக்கவாறு ஆட்சி இருந்தால் உங்களுக்கு மக்களிடத்திலே நல்ல பேர் கிடைச்சிருக்கும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி எங்களுடைய கட்சியை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த 4 ஆண்டு காலத்தை உங்களுடைய ஆட்சியை பயன்படுத்தினீங்க. மக்களுக்கு நன்மை செய்வதற்கில்ல, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதற்கு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக. எதிரிகளை அண்ணா திமுக என்ற எதிர்க்கட்சியை அழிப்பதற்கு அல்ல. ஆனால் இப்பொழுது இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்கிறேன், மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கின்ற பொழுது இப்பொழுது இந்த 4 ஆண்டுல அடுத்த ஆண்டு 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெற்ற அத்தனை ஊழல்களும் விசாரிக்கப்படும். அப்படி விசாரிக்கின்ற பொழுது அதில் இருக்கிற முக்கால்வாசி அமைச்சர்கள் எங்க இருக்கணுமோ அங்க இருப்பாங்க. முக்கால்வாசி எம்எல்ஏ, அதில் இருக்கிற 3/4 பங்கு எம்எல்ஏ பத்திரமா இருப்பாங்க. இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருப்பாங்க. அவ்வளவு ஊழல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அப்படி ஊழல் செய்கின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? இன்னைக்கு நாம சொல்லல, மத்திய அரசாங்கம், அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கம் கட்டுப்பாட்டுலாம் இருக்குது. அவள் கண்டுபிடிச்சு தானே அவர் கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பல மந்திரியுடைய கதவை தட்ட போறாங்க. பல பேர் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன் இங்க கூட வந்தாலும் வரலாம் இந்த மாவட்டத்தில். யாரு நீங்களே புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் குறிப்பிடுகிறார், 10 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சியில் எதுக்குமே நடக்காது இருந்தால் 10 ஆண்டு கால ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக. குறிப்பா இங்க விவசாயி நிறைந்த பகுதி. இந்த சட்டமன்ற தொகுதி கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி முழுக்க விவசாய பெருமக்கள் நிறைந்த பகுதி. விவசாயி தொழிலாளி விவசாயிகளுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. செஞ்சமில்ல, தள்ளுபடி செஞ்சமில்ல. அதே போல விவசாயிகள் அவர்கள் பயிர்கள் சேதமடைகின்ற பொழுது இழப்பீட்டு தொகை நான் கொடுத்தோம். அந்த விவசாயிகள்லாம் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் சரி, இயற்கை பேரிடு புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் அந்த பயிர் சேதத்தை கணக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் அளித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகளுக்கு முழுமையான நீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரணும். அந்த வண்டல் மண் விவசாயிக்கு இலவசமாக கொடுத்தோம். இன்னைக்கு காலையில் கூட நம்முடைய வேளாண் பெருமக்களை சந்தித்து ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிச்சாங்க, மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா குடிமராமத்து திட்டத்தை கொண்டாங்க, ஏரி குளம் எல்லாம் தூர்வாருங்க, வண்டல் மண்ணை எங்களுக்கு இலவசமாக கொடுன்னு விவசாயி கோரிக்கை வச்சாங்க. இப்போ 1 லோடு மண் அள்ள முடியல. மண் அள்ளுனா கப்பம் கட்டணும் மேலிடத்துக்கு. உண்மைதானே? எங்கேயாவது விவசாயி போய் அள்ள முடியுதா? அது மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் அவருடைய பம்ப் செட் மோட்டருக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் அண்ணா திமுக ஆட்சியில் மும்முனை மின்சாரம். இப்போ திமுக ஆட்சியில் அது கட்டுப்பாடு வந்துடுது. ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பகலில் கொடுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் இரவில் மும்முனை மின்சாரம் கொடுக்குறாங்க. அதனால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. ஆக இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் நெல்லும் கரும்பு வேர்க்கடலையும் அதிகமாக விளைகின்ற பகுதி என்று என்னிடத்தில் தெரிவித்தார்கள். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த நெல்லும் பயிரும் மணிலா அதெல்லாம் நல்ல விலை கிடைப்பதற்கு அண்ணா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல
இங்க சொல்லிட்டாரு. 10 ரூபா மந்திரி பத்தி சொல்றாரு. 10 ரூபா மந்திரி யாருங்க? 10 ரூபாய்க்கு மரியாதையே இல்லாதது. இப்போ 10 ரூபாய்க்கு மரியாதை கொடுத்த மந்திரி யாரு? முன்னாள் மந்திரி செந்தில். இப்போ மந்திரி இல்லை, அவர் முன்னாள் மந்திரி செந்தில் பாலாஜி. அவரு இலாக்காவில் இருக்கின்ற பொழுது அவர் டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த கலால்லாம் வருது. அதில் பிராந்தி கடை 60,000 கடை இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் 6000 கடை இருக்குது. 6000 கடையில் மது விற்பனை செய்கிறாங்க. அதில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி மது பாட்டில் விற்கிது. அந்த 1.5 கோடியில் 10 ரூபா அதிகமாக கொடுத்து அவர் வாங்குறாங்க. அது மேலிடத்துக்கு போகுதுன்னு அங்கே இருக்கிற விற்பனையாளர் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கணும். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபானா ஒரு நாளைக்கு 15 கோடி. மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி. இந்த 10 ரூபா அதிகமாகி கொள்ளையெடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? அப்புறம் ஏன் அமலாக்கத்துறை கதவு தட்டாது? இப்படி ஊழல் செஞ்சது காரணத்தில் தான் அந்த டாஸ்மாகில் போய் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அதில் 1000 கோடி முறைகேடு நடந்ததாக பத்திரிகையில் எல்லாம் வெளியில் செய்தி வந்தது. இன்னும் விசாரணையில் இருக்குது, நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த வழக்கெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது. ஆக இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைங்க, நிறைய டிபார்ட்மெண்ட். இன்னும் சொல்ல போனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறோம், நம்ம ஊருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வைப்போம். அதில் டெண்டர் போடுறாங்க. 32 டெண்டரு ஒரே ரேட் 32,130 ரூபா 15 காசு. இதே மாதிரி 32 டெண்டர் ஒரே நம்பர். இப்படி எப்பவுமே டெண்டர் நடந்ததே கிடையாது. அத்தனையும் பகிரங்கமாக ஊழல் செய்கின்ற அரசாங்கம் என்று வெளிப்படையாக வந்துடுது. நீதிமன்றத்தில் இருக்குது. அதுலேயும் யாரெல்லாம் உள்ளே போக போகிறாங்களோ போக போகிறாங்க. எல்லாம் மாமியை வீட்டுக்கு அழகாக போக போகிறாங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. ஆட்சி மாற்றம் வந்தாவே அவையிலே பல பல முன்னாள் அமைச்சர், அப்போ முன்னாள் அமைச்சர் ஆயிடுவாங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்தா இப்போ இருக்கிற அமைச்சர்லாம் முன்னாள் அமைச்சர் ஆயிடுவாங்க. அவங்களாம் சிறை கதவை திறந்து அவளே போய் உள்ள போய் லாக் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு செய்ய வேண்டியதே இல்லை. அவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சிருக்கிறாங்க திமுகவில். அது மட்டும் இல்லை, அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை நம்ம கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு நீட் தேர்வில் 2017-18 வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவர் ஆனாங்க. அந்த அரசு பள்ளி படித்த மாணவர்கள் அவர்களுக்கு மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்று வரை 2818 பேர் இந்த மருத்துவ இடம் கிடைச்சிருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டம். அத்தனை ஏழை மக்கள், ஏழை குடும்பத்தில் இருந்து அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இன்றைய தினம் அந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செஞ்சு 2818 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் நம்முடைய திருவண்ணாமலையில் 9 பேர் இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்ச அந்த 7 மாணவ மாணவிகளும் ஆசி வாங்கிட்டு போனாங்க. இதுதான் அண்ணா திமுக. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்கு உதவ வேண்டும், ஏழைகள் வாழ்வு மலர வேண்டும், ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கனவு கண்டார். அந்த கனவை இன்றைய தினம் அண்ணா திமுக அரசு இருக்கிற பொழுது அது நிறைவேற்றப்பட்டது. அதே போல இன்றைக்கு மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு கிராமம் முழுவதும் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக் துவங்கணும். 2000 அம்மா மினி கிளினிக் துவங்கணும். இந்த மாவட்டத்திலையும் நிறைய அம்மா மினி கிளினிக் திறந்தோம். அங்கே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் இருப்பாங்க. அங்கே பகுதியில் இருக்கிற ஏழை மக்கள் அங்கே ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் போய் சிகிச்சை பெறலாம். அதை இந்த அரசாங்கம் ரத்து பண்ணிட்டுது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த 2000 அம்மா மினி கிளினிக்கு இவர் மூடிட்டாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கும். 4000 ஏழைகளுக்கு அற்புதமான சிகிச்சை கொடுக்க அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும். அதோட தாலிக்கு தங்கம். அதிமுக ஆட்சி கண்ட பொழுது ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருளாதார தடையின் காரணமாக
திருமண வயதை அடைந்தாலும் திருமணம் நடக்காத ஒரு சூழ்நிலை. அதான் அம்மா அவர்கள் உணர்ந்து அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக திருமண உதவி திட்டம் 25,000 50,000 தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு 75,000 ரூபாய் விற்கிது. அப்படி அந்த திட்டத்தின் வாயிலாக தமிழகத்தில் 6 லட்சம் குடும்பத்துக்கு இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தில் வாழ் கொடுத்த தலை புரட்சி தலை அம்மா. 6 லட்சம் பேர்களுக்கு இந்த திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் கொடுத்து அவர் வாழ்வில ஒளியேற்ற வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் திரு ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் பேசுறாரு, எங்க கூட்டணி பலமான கூட்டணி, எங்க கூட்டணி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமையிலும் ஒரு வலுவான கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கூட்டணி சுமார் தமிழகத்தில் 210 இடங்களிலே வென்று அதிமுக தனி பெரும் கட்சியாக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல இந்த கோரப்பாய் நெசவு செய்கின்றவர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே கைத்தறி நெசவாளு கொடுப்பதை போல தங்களுக்கும் இலவச யூனிட், குறிப்பிட்ட யூனிட் மின்சாரம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு அந்த கோரப்பாய் நெசவு செய்வர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு யூனிட் இலவசமாக வழங்கப்படும். இன்றைக்கு ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் பேசுறது அதிமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கலைன்னு சொல்றாரு. அது ஒரு சிலவற்றை இந்த தொகுதியில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பணிகள். கீழ்பெண்ணாத்தூரில் புதிய தாலுகா அலுவலகம் உருவாக்கப்பட்டது. கீழ்பெண்ணாத்தூர் புதிய வட்டார வளர்ச்சி அலுவலக கட்டிடம் கட்டப்பட்டது. கீழ்பெண்ணாத்தூரில் புதிய ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கட்டப்பட்டது. குடிமராமத்து பணிகள் மூலம் ஏரிகள் குளங்கள் தூர்வாரப்பட்டு தொகுதி முழுவதும் தடுப்பணைகள் கட்டப்பட்டன. 9 அம்மா மினி கிளினிக், இந்த ஒரு தொகுதியில் மட்டும் 9 அம்மா மினி கிளினிக்கை திறந்தோம். அதை மூடிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் கூடுதலாக அம்மா மினி கிளினிக்கு இந்த தொகுதியில் திறக்கப்படும். தாலிக்கு தங்கம் 1400 பேருக்கு இந்த தொகுதியில் மட்டும் வழங்கியிருக்கிறோம். இப்படி நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம். இன்னும் பல கோரிக்கை கொடுத்துருக்குறாங்க. அந்த கோரிக்கையும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.